2 வாரமாக நீங்கள் வீடியோவில் கறி பார்த்துருக்க மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் கறி எடுத்தே கொடுக்கல ஆள் பார்த்தா 5 மணிக்கே கிளம்பி போயாச்சு. கறி ரொம்ப தூரம் போகணும், இல்லைன்னா நான் தான் எடுப்பேன். சனிக்கிழமை சொல்லியாச்சு கறி எடுத்து வைங்க, மரியாதையாக கறி எடுத்து வைங்க அப்படின்னு. 5 மணிக்கே எடுத்து கொடுத்து ஆள் கிளம்பியாச்சு. இன்றைக்கி கறி குழம்பு வச்சு ரசம் வச்சு அவ்வளோதான். முட்டையை பாப்பாவை முட்டை வாங்க சொல்லியிருக்கிறேன், முட்டை வாங்கிட்டு வந்துடுவா. அரிசி 2 டம்ளர் தான். சலதாய்க்கிற நாரி நசம் குழஞ்சி போய் கிடக்குது. என்ன பண்ணுறது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு லேட்டாக இருந்துக்கலாம்னா அப்போ தான் 5:45 பால்கார் வருவார், நல்ல தண்ணி வரும். ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. கொஞ்சம் கறியை வேக போட்டு கொஞ்சம் குழம்பு தான். எனக்கு பெரிய பாப்பாவுக்கு அவர் இல்லை, 2 பேர்த்துக்கு அளவாக தான். இங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு அரைப்பாங்க. எங்கள் ஊர் மதுரையிலலாம் கறியை வேக வச்சு கறி தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட வேண்டியதேன். அவள் வேற வயிற்று புண்ணாக இருந்துச்சுன்னா அவளுக்கு கொஞ்சம். எங்கே தண்ணி எடுக்கலாம் பார்த்தா தண்ணி கீழே மேலே ஊற்றி அடுப்பை நாசக்கேடு பண்ணுறது என் வேலை. அவளுக்கு நான் அடுப்பு நைட்டு துடைக்கிறதுக்குள்ளே எனக்கு கொள்ளையாக கொன்று போட்டு துடைப்பா பெரிய வைப்பா. இந்த ரசம் எடுத்து சூப்பராக இருக்கும் கறி ரசம். அப்புறம் தேங்காய் பெரிய சீரகம் வெங்காயம் 3 அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு கூட்டி தாளித்து வச்சுக்கிடுவோம். இந்த மியா குட்டி இருக்கா பாருங்க, பயங்கரமான சேட்டைக்காரிங்க. சோறு திங்கிறது இல்லை, பால் தயிர் மட்டும்தான் புல்லாக குடிக்கிறது. அவளுக்கு கொஞ்சம் காலையிலே சோத்தை போட்டு வச்சுட்டேன், தயிரை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாச்சாலும் நல்லா மணமாக இருக்கும். தக்காளி போடாமல் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வச்சு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கம்மன்னு மதக்கிட்டு. ஏன்னா தக்காளி வெங்காயம்லாம் இங்கே இஞ்சி பூண்டு போட்டு நிறையா வச்சா நிறையா குழம்பு சேர்ந்து போயிடுது, சாப்பிட முடியுதில்ல. இந்த தக்காளி நம்ம ரசத்துக்கு கரைக்கிறோம்லங்க, கொஞ்சம் உப்பை போட்டு கரைச்சோம் வச்சுக்கோ, சீக்கிரம் நல்லா கரைஞ்சிரும். கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். முட்டையை வாங்கி ஆம்லேட் போட்டுற வேண்டியதை. ரொம்ப நாளாச்சு முட்டை வாங்கி போட்டு. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டு வெள்ளைப்பூடு வாங்கி ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் என்னங்க வெள்ளைப்பூடு ஒவ்வொன்றும் தேங்காய் தண்டி வருது. தேங்காய் தண்டி தான் இருக்குது வெள்ளைப்பூடு. நாட்டுப்பூடு கேட்டால் ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சா பூரா சருகாக மாறி போயிடுது. குழம்பு நல்லா கொதன்னு கெட்டி ஆயிரும், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தான் வச்சேன். இல்லாட்டி கொத்தமல்லி சீரகம் எல்லாம் வதக்கி விட்டு அது ஒரு குழம்பாக கிடக்கும். போதும் நம்மளுக்கு, எனக்கு பாப்பாவுக்கு மட்டும்தானே. கடைசியாக தாளித்து விட்டுக்கிறது தான் கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் தாளித்து விட்டா மணமாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா மாறுவேனான்னு அடம் பிடிக்குதுங்க. தொண்டையெல்லாம் கர்றாமுறன்னே இருக்குது. என்ன செஞ்சு தான் செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. போதும், சாப்பாடுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசிக்குது பார்த்திங்களா. மணி 9 தாங்க ஆகுது. பயங்கர பசி. குழம்பு வச்சாச்சு, முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டாச்சு. போட்டு சாப்பிட்டு செவனேன்னு படுத்து எந்திரிக்க வேண்டியதை. இன்றைக்கி நல்லது நீ வரல, இல்லைன்னா அது ஒரு துயரம். வருன்னு சொன்னாங்க, ஆனால் வரல. முட்டையை போட்டு சாப்பிட்டாச்சுங்க. இது எலிக்கு சாப்பாடு. எலியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நைட்டானால் எலிக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லைன்னா கொன்று கூட இந்த எலி நம்மளை. எலி வீடியோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேங்க, கண்டிப்பாக போடுறேன். டெய்லி நீங்கள் என்னோடய சார்ஜில் பார்த்துருப்பீங்க. சாப்பாடு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருப்பேன். அது எலிக்கு நைட்டானால் சாப்பாடு வைக்கணும். நீங்களும் ஒரு முறை எலிக்கு சாப்பாடு வச்சு பாருங்கள். நைட்டு சாப்பாடு கொஞ்சம் காலையில் எடுத்து வச்சுருங்க. அது நைட்டு உங்கள் வீட்டு வாசலில் எங்கேயாவது எடுத்து வச்சுருங்க, கண்டிப்பாக எலி வந்து சாப்பிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,